ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சி. ஐயா தவம் எப்படி மேற்கொள்ளுகின்றார்கள் என்பதை இந்த விருத்தத்தின் மூலம் ஐயா தெளிவுபடுத்துகின்றார்கள். விருத்தம் மனு அவதாரம் கொண்டு வந்தவர் பிறக்கலுற்றார் தனு மனு ஓர்களெல்லாம் தழைத்து நீடோழி வாழ்ந்து அனுதர்ம புவியை கண்டு மாழ்வரா வாழ்வு வாழ்ந்து துணிவுடன் மனதில் ஏற்றி சூரிய தவம் செய்தாரே. ஐயா மனுவாக அவதாரம் எடுத்து இந்த உலக மக்கள் கண் காணும்படியாக அங்கே ஒரு பண்டார கோலத்தோடு வந்து அமர்ந்து இந்த உலக மக்களெல்லாம் தடைத்து நீடூழி காலம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கலி என்ற மாயையிலிருந்து மக்கள் விடுபட்டு என்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய பேரன்ப வாழ்வாகிய தர்மயுக வாழ்வை பெற வேண்டும். அது என்றைக்கும் அழியாத வாழ்வு, என்றைக்கும் நிலையான வாழ்வு, அந்த பேரின்பத்தை மக்களுக்கு அருள வேண்டும். ஆகவே அந்த மக்கள் நலனே தன்னுடைய நோக்கமாக கொண்டு எம்பெருமான் தன்னால் படைக்கப்பட்ட 84 லட்ச பேதாபேத உயிரினங்களும் இப்போது தேவர்களாக பூமியில் பிறந்து வாழ்ந்து வருகின்ற தெய்வலோக வித்துக்களும் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து தர்மயுக வாழ்வு அருள வேண்டும் என்பதற்காக அங்கே மனதிலே எண்ணி தவத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒரு தவத்தை செய்கின்ற போது ஏதோ ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து நிறைவேற வேண்டும் என்று செய்வார்கள். ஆனால் பரம்பொருளாகிய இறைவன் நமக்காக நம்முடைய கர்ம வினைகளிலிருந்து நம்மளை விடுபட செய்து நாம் தெரிந்தோ தெரியாமல் செய்திருந்த பாவ வினைகளையெல்லாம் அகற்றி நம்மை பேரின்ப வாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த மேலான வாழ்வை அந்த மேலான வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே மனதிலே எண்ணி சூரிய தவத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். ஐயா